எல்லாரும் ரெடியா சித்தப்பா? கிளம்பலாமா? கபிலன் இன்னும் வரல இந்திரா. ரெடி ஆயிட்டு இருக்கா, வந்த உடனே போலாம். ஏன் அத்தை? அவங்கள பார்த்தா உங்க மகனுக்காக வெயிட் பண்ற மாதிரி தெரியலையே. வேற யாரு? உன் அக்காவும் சிவாவும் வருவாங்கன்னு தான் இந்திரா பாத்துட்டு இருக்கா. இந்த பாருங்க, இன்னொரு வாட்டி அக்கன்னு சொல்லாதீங்க. அதானே உண்மை. நான் மட்டுமா சொல்றேன்? எல்லாரும் அப்படிதானே சொல்றாங்க. என்னால அப்படிலாம் ஏத்துக்க முடியாது. இத பார், இதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நீ எங்க குடும்பத்து பொண்ணு. பாத்தீங்களா அத்தை? எங்க குடும்பத்து பொண்ணா இருந்துகிட்டு ஃபங்க்ஷனுக்கு இப்படி சிம்பிளா வந்தனா அது நல்லா இருக்காது. இந்தா, இத போட்டுக்கோ. அவ சொல்றது உண்மைதான். எங்க வீட்ல இருந்த வரைக்கும் இவ இந்த மாதிரிலாம் நகை போட்டதே இல்ல. அவ சாதாரணமாவே இருந்து பழகிட்டா. இப்ப மட்டும் எப்படி நகையெல்லாம் போட்டுப்பா? இத வேற நீ பெருமையா சொல்லிக்கிற. உன் அக்கா இப்படி இருக்காளேன்னு நீதான் வருத்தப்படணும். அதை விட்டுட்டு இப்படி நக்கலாலாம் பேசிட்டு இருக்க கூடாது. நான் அவன் அக்கான்னு சொன்னப்போ உனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. இப்போ இந்திரா சொன்னாலே உன்னால என்ன பண்ண முடிஞ்சது? என்ன கபிலா, எல்லாம் ரெடியா? இப்பதான் விட்டு எல்லாரும் கிளம்ப போறோம். சரி, நானும் ஆளுங்களை அனுப்பிடுறேன். மற்ற விஷயத்தை கோட்டை விட்ட மாதிரி இந்த விஷயத்தை மிஸ் பண்ணிடாத கபிலா. இருக்கிறதுலே இன்னைக்கு நீ அகிலாண்டேஸ்வரியை கொல்ல போறது தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதனால வேலையை கரெக்டா முடிக்கணும். அதே சமயம் மாட்டிக்காம ஜாக்கிரதையா செய்யணும். சரி, நீ அங்க போ. நீ எப்ப என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் உனக்கு. வருமா, கடைசியா ஒரு வாட்டி கேட்கிறேன். கண்டிப்பா இந்த வேலையை நான் தான் பண்ணணுமா? இப்ப நீ நினைச்சா கூட வேற யாராவது செய்ய வைக்கலாம்ல. நான் வேணா என் குடும்பத்தாளுங்க யாரும் குறுக்க வராம பாத்துக்கிறேன். எனக்கு நீ ஆஃபர் தரியா? நான் சொன்னதுதான். நீ தான் அகிலாண்டேஸ்வரியை கொல்லணும். இதுல எந்த சேஞ்சும் இல்ல கபிலா, புரியுதா? வருமா, டேய், அவ சாகறதுக்கு நான் டைமே குறிச்சிட்டேன்டா. நான் சொல்றத மட்டும் நீ செய், புரிஞ்சுதா? சரி வருமா. சொசைட்டில பெரிய ஆளா இருந்தா அப்படி ஆடம்பரமா இருந்தாகணும்னு ஏதாவது இருக்கா என்ன? அதுவும் இல்லாம நான் எல்லாரையும் எல்லாம் இன்வைட் பண்ணல. என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் விஐபிஸை தான் இன்வைட் பண்ணியிருக்கேன். அதான் இதுவே போதும்னு சிம்பிளா பண்றேன். நல்ல விஷயம் மேடம். இன்னும் சொல்ல போனா ஆக்சுவலி நீங்களே இவ்ளோ சிம்பிளா ஃபங்க்ஷன் பண்றத பார்த்தா மத்தவங்களும் கண்டிப்பா இதை யோசிப்பாங்க. சரி சரி, எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க வா எலி, உள்ள வா. வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. வாங்க வா எலி, உட்காரு. தேங்க்ஸ்ங்க. உட்காருங்க. ஆமா, ரெண்டு பேரும் அப்படியே பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியோட சிஇஓ. இவங்க போகலன்னா அங்க கம்பெனியை இழுத்து மூடுற மாதிரி தான் சீன் போடுதுங்க. ஆமா ரித்திகா, நீ சொன்னதும் தான் ஞாபகத்துக்கு வருது. நீ அந்த மோனிகாவோட சேனல்ல வேலைக்கு சேர்ந்தல்ல? ஸ்டார்டிங்ல ஒரு 2-3 நாள் ஆபீஸ் போன. ஆனா இப்பெல்லாம் நீ ஆபீஸ்க்கு போறதே இல்லையே, ஏன்? நான் ரெகுலரா ஆபீஸ்க்கு போகணுங்கிற அவசியம் இல்ல அத்தை. ஏன்னா என்னோட வேல்யூ அப்படி. கபிலா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? முகலாம் ஏன் இப்படி வேர்த்து போயிருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நைட்டு சரியா தூங்கலாதான் லேசா தலைவலிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. கபிலா, என்னாச்சுடா?
டேப்லெட் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? இல்லை வேணாக்கா, லேசான தலைவலி தான், அதுவே சரியாயிடும். நான் பார்த்துக்கிறேன். அப்படி என்னதான் வசியம் பண்றாலோ தெரியல. எல்லாரும் இவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. வீட்டுல தான் இந்திராணி இவளுக்கு சப்போர்ட் பண்ணி டார்ச்சர் பண்றானா, இங்க அந்த அகிலாண்டேஸ்வரி அதுக்கு மேல இருக்கா. என்னமோ நீ தான் என் பொண்ணு, நான் உன் அம்மான்னுட்டு. அப்பா, இப்ப பார்க்க நீ எப்படி இருக்க தெரியுமா? என்னவோ சொன்ன, உனக்கு இதெல்லாம் போட்டு பழக்கம் இல்லைன்னு. ஆனா எங்களுக்கு பார்க்க அப்படி தெரியல. இந்த நெக்லஸ் அவன் கழுத்துல போட்டதுக்கு அப்புறம் லட்சணமா இருக்க. சரி, நீ இரு, நான் போய் பொண்ணு வீட்டுக்காரங்களை பார்த்துட்டு வந்துடுறேன். ம், சரிங்கம்மா. சரி, உட்காரு. பரவாயில்ல ஐலி, நான் கூட அகிலா ஆண்டி உனக்கு நெக்லஸ் போட்டு விட்டப்ப அக்கா முகத்தை கவனிச்சேன். இது எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீயே அக்கா மனசை புரிஞ்சுக்கிட்டு சாரி கேட்டுட்ட. சரி, நீங்க எல்லாரும் வாங்க, உங்களுக்கு பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரி. வாங்க போலாம், வாங்க. வாங்க. ரித்திகா, ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்க? வா போலாம். இப்போ அங்க போய் பொண்ணை பார்த்து என்ன பண்ண போறோம்? எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டேஜுக்கு வரதானே போறாங்க. அப்ப எல்லாரும் பார்க்க தானே போறோம். ரித்திகா, என்ன பேசிட்டு இருக்க நீ? அவங்க நம்மள பர்சனலா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக கூப்பிட்டு இருக்காங்க. நீ வா. இல்ல அத்தை, எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. இந்திராணி, நீங்க வாங்க. ஐலி, நீ வா, வாங்க போலாம். வாங்க சித்தி. என்னம்மா, ஏதாவது முக்கியமான காலா? இல்ல ஆண்டி, என் ஃப்ரெண்டு தான் கூப்பிடுறா. நான் அப்புறமா பேசிக்கிறேன். இவங்க என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அர்ச்சனாவோட பொண்ணு. ஓ ஹாய். அப்புறம் இவங்க இந்திராணி, நீ கேள்விப்பட்டிருப்பே, அறம் சேனலோட சேர்பர்சன். ஹாய். இவங்க எல்லாரும் இந்திராணியோட ஃபேமிலி தான். ஹாய். ஹேமா, நீ அட்டென்ட் பண்ணி பேசு. பரவாயில்ல, நாங்க வெளியில இருக்கோம். வாங்க. இந்த பொண்ணோட ரியாக்ஷனே சரியில்லையே. ஏதோ பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு.